எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபி ப்ளஸ் பிராண்டில் ECP1 ப்ளஸ் ஃபுல் கலர் பாசிட்டிவ் ஒய்ஃபை கேமரா பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமராவோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CP-Z4-3A. இதுதான் வந்து கேமராவோட மாடல் நம்பருங்க. இந்த கேமராவோட மெகா பிக்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மெகா பிக்சல் கேமராங்க. இதில் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 4mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஐஆர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 10 மீட்டர் கவரேஜ் ஆகிற மாதிரி வந்து ஐஆர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்காக வந்து H.265 கொடுத்துருக்காங்க. AI ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது. அதில் ப்ரைவசி மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேமராவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோஷன் ட்ராக்கிங். அதாவது மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த ஒரு ஆள் நடக்கிறாங்கன்னா அவங்களே வந்து ட்ராக் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியாமல் அது வந்து கலராக தெரிகிற மாதிரியும் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2way டாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேமராவோட அடாப்டர் பார்த்தீங்கன்னா 5V 1 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேமராவில் கனெக்ட் பண்ணுறது கேபிள் USB கேபிள் பார்த்தீங்கன்னா கேமராவோட இம்பில்டாக தான் வருது. இது தனியாக இல்லை. மற்ற கேமராவில் வந்து DCP மாதிரி வந்து தனியாக வரும். அதை நம்ம தனியாக எடுத்து குத்திக்கிற மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இல்லை. இது வந்து இம்பில்டாகவே வந்து இதில் இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் லேண்ட் போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து இம்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து மெமரி கார்டு ஸ்லாட்டும் வந்து ரீசெட் பட்டனும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட PTZ ஆகிற அந்த பால் இருக்கு இல்லைங்களா, கேமராவோட பால் இருக்குல்ல, அந்த பாலை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா லென்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். அதில் வந்து நம்ம கேமரா ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேமரா வந்து ஓகே தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த கேமரா வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழு இது கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.